Hi students, welcome to Master YouTube channel. So last week 12th standard chemistry கான certain question paper வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை கிளியராக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டோட்டலி மாஸ்டர் சார்பாக 5 செட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 5 செட்டு கொஸ்டின் பேப்பரில் உள்ள எல்லா கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி செட் 2 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 மார்க் செக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உல்ஃப்ரமைட் ஓர் வந்து டின் ஸ்டோன்ல இருந்து எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன், அதாவது ஆப்ஷன் டி. தென் செகண்ட் கொஸ்டின், எதை யூஸ் பண்ணி ஸ்மோக் ஸ்க்ரீன் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் பாஸ்பின், அதாவது ஆப்ஷன் டி. தென் தேர்ட் கொஸ்டின், காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்டினாய்டு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் +3, அதாவது ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், sp2 ஹைபிரிடைசேஷன் இல்லாத காம்பவுண்டை கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் ட்ரை ஐஸ், அதாவது ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா ட்ரை ஐஸ் வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஹைபிரிடைசேஷன் sp. தென் கொஸ்டின் நம்பர் 5, பிசிசி யூனிட் செல்ல வந்து வேக்கன்ட் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் 32%, அதாவது ஆப்ஷன் சி. ஏன் அப்படின்னா பிசிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சி 68%, வேக்கன்ட் ஸ்பேஸ் அப்படின்னா 100 - 68. ஸோ ஆன்சர் இஸ் 32. தென் கொஸ்டின் நம்பர் 6, ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் எ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் 140 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 560 டேஸ்க்கு அப்புறமா 1 கிராம் ஆஃப் எலமெண்ட் வந்து எவ்வளவு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது 1/16 கிராம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், COCl3.5NH3யோட கலர் கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது பர்பிள். தென் கொஸ்டின் நம்பர் 8, அசர்சன் அண்ட் ரீசன் டைப்ல கொடுத்துருக்காங்க. அசர்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியூர் அயானை வந்து ட்ரை ஏரோட நம்ம ஹீட் பண்ணும்போது லேயர் ஆஃப் ரஸ்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரஸ்டோட காம்போசிஷன் வந்து Fe3O4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங். ஏன் அப்படின்னா பியூர் அயான் கூட வந்து ட்ரை ஏர் எந்த ரியாக்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகாது. தென் ரஸ்டோட ஃபார்முலா வந்து Fe2O3.XH2O. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. தென் கொஸ்டின் நம்பர் 9, ஒரு ஆசிட் கம்ப்ளீட்டா வாட்டர்ல அயனைஸ் ஆச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் ஸ்ட்ராங் ஆசிட், அதாவது ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 10, which of the following is correctly matched அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 11, ஐசோப்ரோபைல் பென்சீனை ஏர் முன்னிலையில் ஆக்சிடேஷன் பண்ணுறோம், அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் டைலூட் ஆசிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீனாலும் அசிட்டோனும் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. தென் கொஸ்டின் நம்பர் 12, அமைடு லிங்க் லோக்கல் அனஸ்தட்டிக் கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் லிடோகெயின், அதாவது ஆப்ஷன் பி. தென் கொஸ்டின் நம்பர் 13, பைரிமிடின் பேஸ் பிரசன்ட் இன் டிஎன்ஏ கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் சைட்டோசின் அண்ட் தயமின், அதாவது ஆப்ஷன் சி. ஸோ இதே பிளேஸ்ல வந்து பைரிமிடின் பேசஸ் பிரசன்ட் இன் ஆர்என்ஏ கேட்டிருந்தாங்க அப்படின்னா சைட்டோசின் அண்ட் யுராசில் எழுதணும். தென் கொஸ்டின் நம்பர் 14, ஐசோமரைசேஷன் ஆஃப் மெத்தில் ஐசோசயனைட் அண்ட் மெத்தில் சயனைட் எந்த டெம்பரேச்சர்ல நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது 250 டிகிரி செல்சியஸ். தென் கொஸ்டின் நம்பர் 15, டாலன்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ற ஆசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் ஃபார்மிக் ஆசிட், அதாவது ஆப்ஷன் ஏ. தென் பார்ட் 2 மார்க் செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர் கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்க ஒரு டேபிளர் காலம் போட்டு எழுதணும். ஸோ மினரலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா நேச்சுரலி அக்வரிங் சப்ஸ்டன்ஸ் அப்டைன்டு பை மைனிங். ஸோ இது எழுதலாம். தென் ஓர்ஸுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா மினரல் தட் கண்டைன் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் விச் இட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் கன்வீனியன்ட்லி அண்ட் எக்கனாமிக்கலி. ஸோ அதை தான் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். தென் எல்லா மினரலுமே ஓர்ஸ் கிடையாது, அதே நேரத்தில் எல்லா ஓர்ஸுமே மினரல்ஸ் தான். இது வந்து செகண்ட் பாயிண்டாக எழுதலாம். தென் தேர்ட் பாயிண்ட் வந்து அலுமினியத்தோட மினரல் வந்து பாக்சைட் அண்ட் கிளே, அதே நேரத்தில் ஓர் ஆஃப் அலுமினியம் வந்து பாக்சைட் மட்டும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் எழுதினா போதும். தென் கொஸ்டின் நம்பர் 2, HF acid is not stored in glass bottles ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ HF acid வந்து கிளாஸோட ரியாக்ட் பண்ணிடும்.
ஸோ இதுதான் ரீசன். ஸோ இதுக்கு ஒரு இக்குவேஷன் நம்ம எழுதணும். ஸோ இக்குவேஷன் என்ன அப்படின்னா SiO2 plus 4HF gives SiF4 plus 2H2O. ஸோ கிளாஸ் கூட ஹைட்ரோஃப்ளூரஸ் ஆசிட் அதாவது HF ஆசிட் சடனாக ரியாக்ட் பண்ணிடும். தென் கொஸ்டின் நம்பர் 3 அர்கீனியஸ் இக்குவேஷனை ரைட் பண்ணி அதில் எதெல்லாம் டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அர்கீனியஸ் இக்குவேஷன் எழுதணும். அர்கீனியஸ் இக்குவேஷன் என்ன அப்படின்னா K ஈக்குவல் டு AE பவர் மைனஸ் EA பை RT. இதுதான் அர்கீனியஸ் இக்குவேஷன். ஸோ இதில் A அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், R அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், EA அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, தென் T அப்படிங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். தென் ஃபோர்த் கொஸ்டின் ஃபார்மலின் அப்படின்னா என்ன, அதோட யூசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 40% அக்வா சொல்யூஷனாக ஃபார்மால்டிகைடை தான் நம்ம ஃபார்மலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் கொஸ்டின் நம்பர் 20 மோலார் கண்டக்டிவிட்டியோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டக்டன்ஸ் ஆஃப் an எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் கண்டைன் 1 mole ஆஃப் எலக்ட்ரோலைட். ஸோ இதை தான் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா லாம்டா m ஈக்குவல் டு கப்பா இன்டூ வி. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் எழுதணும் அப்படின்னா கப்பாவோட யூனிட் சைமன் பர் மீட்டர் இன்டூ 10⁻³ டிவைட் பை m per mole per meter cube. ஸோ இதுதான் மோலார் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதோட IUPAC நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் AgNH3 ட்வைஸ், அதோட சார்ஜ் வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னா டையமின் சில்வர் 1 அயான். தென் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் CONH3 5 times Cl, அதோட சார்ஜ் வந்து 2+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய நேம் என்ன அப்படின்னா பெண்டமின் குளோரிடோ கோபால்ட் 3 அயான். த நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை காம்பர்க் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி எழுதணும் அப்படின்னா பென்சீன் டயசோனியம் குளோரைடை வந்து பென்சீன் கூட நாம ட்ரீட் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு பைஃபினைல் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். கூடவே நைட்ரஜன் கேஸும் HClலும் லிபரேட் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷனை தான் காம்பர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்டிசெப்டிக்ஸையும் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டையும் டிஃபர் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்டிசெப்டிக்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், ஸோ இந்த ரெண்டோட ஃபங்க்ஷனும் சேம் தான். அதாவது என்ன ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன் தி growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ ஆன்டிசெப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து லிவிங் டிஷ்யூவில் வந்து அப்ளை பண்ணுவோம். டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்அனிமேட்டட் ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆன்டிசெப்டிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்லலாம், தென் போவிடின் அயோடின் சொல்லலாம். தென் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிளாக ஆல்கஹால் சொல்லலாம், தென் ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்லலாம், தென் குளோரின் காம்பவுண்ட் சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாலிபிலிட்டி ப்ராடக்டோட எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. எந்த காம்பவுண்டுக்கு அப்படின்னா Ca3PO4 ட்வைஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் Ca3PO4 ட்வைஸை வந்து டிசோசியேட் பண்ணும்போது அது எப்படி பிரியும் அப்படின்னு எழுதணும். தென் KSPயோட ஃபார்முலா Ca2+ இன்டூ இங்கே 3 போட்டிருக்கனால பவரில் 3 போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் PO4 3 மைனஸ் போட்டுட்டு அதனுடைய பவரில் வந்து இந்த 2 போடணும். தென் இந்த காம்பவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே S இருக்குது, இங்கே வந்து 3S இருக்குது, இங்கே வந்து 2S இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 108S⁵ கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ 3 மார்க் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேட்டினேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது அதோட கண்டிஷன் நாம எழுதணும். ஸோ கேட்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் த எலமெண்ட் டு ஃபார்ம் செயின் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இதுக்கு வந்து 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் ஏதாவது 2 கண்டிஷன் எழுதினா போதும். ஸோ என்னெல்லாம் கண்டிஷன் அப்படின்னா வேலன்சி ஆஃப் எலமெண்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கணும், எலமெண்ட் ஷுட் ஹேவ் எபிலிட்டி டு பாண்ட் வித் இட் செல்ஃபாக இருக்கணும், தென் செல்ஃப் பாண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் எழுதிட்டா போதும். தென் கொஸ்டின் நம்பர் 26 ரைட் 2 டெஸ்ட் டு ஐடென்டிஃபை கார்பாக்சிலிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடை எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து சோடியம் பைகார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் அக்வா சொல்யூஷன் கூட
இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ட்ரீட் பண்ணும்போது ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் லிட்மஸ் பேப்பராக மாற்றும். தென் கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ஆல்கஹால் சேர்த்து ட்ரீட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 இது வந்து ஒரு எஸ்டரை ஃபார்ம் பண்ணும். இந்த எஸ்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது ஒரு ஃப்ரூட்டி ஓடரோட இருக்கும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், காம்ப்ளெக்ஸ் TiH2O 6 times 3+ வந்து கலர்டாக இருக்குது, வைல் SiH2O6 3+ வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. அது எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது TiH2O6 3+ல வந்து அன்பெய்டு எலக்ட்ரான் இருக்கும், அதே நேரத்தில் SiH2O6 3+ல வந்து அன்பெய்டு எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அன்பெய்டு எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால DD டிரான்சிஷன் நடக்காது. ஸோ அதனால தான் TiH2O6 3+ வந்து கலர்டாகவும் SiH2O6 3+ வந்து கலர்லெஸ்ஸாகவும் இருக்குது. The next question, ஷார்ட் கீ டிஃபெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னா எதனால வருது அப்படின்னா மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான்ஸ் ஃப்ரம் கிறிஸ்டல் லேட்டிஸ். ஸோ இந்த எஃபெக்ட்னால ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் த கிறிஸ்டலில் எந்த சேஞ்சுமே நடக்காது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக சோடியம் குளோரைடு சொல்லலாம். ஸோ சோடியம் குளோரைடை பொறுத்த வரைக்கும் அந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் நம்ம ட்ரா பண்ணும்போது சம் பிளேசஸில் வந்து சோடியம் அயான்ஸும் சம் பிளேசஸில் வந்து குளோரின் அயான்ஸும் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவல் நம்பரில் மிஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிட்டா போ. தென் கொஸ்டின் நம்பர் 29, ஹோமோஜீனியஸ் கேட்டலிசிஸை வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் கேட்டலிசிஸோட டெஃபினிஷன் எழுதணும். ஸோ ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட் கேட்டலிஸ்ட் எல்லாமே வந்து சேம் ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள், ஸோ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் வந்து ரியாக்டன்ட், தென் இந்த NO வந்து கேட்டலிஸ்ட், ஸோ இது வந்து ப்ராடக்ட். ஸோ இந்த ரியாக்ஷனில் எல்லாமே வந்து கேசியஸ் அதாவது சேம் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். தென் இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் சுக்ரோஸாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், தென் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் எல்லாமே வந்து லிக்விட் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30, காப்பர் சல்ஃபேட்டை வந்து அயன் வெசலில் வந்து அதிக நாளுக்கு ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஈநாட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஈநாட் வேல்யூ ஆஃப் Feலேருந்து Fe2+ கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ள வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ இதுக்கான ரீசன் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஈநாட் வேல்யூ ஆஃப் Fe2+ மாறுறதுக்கு இங்கே ஆல்ரெடி Fe2+லேருந்து Fe மாறுறதுக்கான வேல்யூ நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாம் நேரே மாற்றி எழுதிட்டா போதும். ஸோ மாற்றி எழுதுறதுனால இங்கே இருக்க மைனஸ் சைன் நமக்கு பாசிட்டிவாக மாறும். ஸோ இதோட வேல்யூஸ் +0.44 வோல்ட் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் வேல்யூவில் EMF வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்னு அர்த்தம், காப்பர் சல்ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ இந்த ரீசன்னால காப்பர் சல்ஃபேட்டை வந்து அயன் வெசலில் அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ஹெலிக்ஸில் வந்து அமினோ ஆசிட் எல்லாமே வந்து ஸ்பைரல் ஸ்ட்ரக்சரில் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கும், அதாவது ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எதனால் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் கார்பனைல் ஆக்சிஜன் ஆஃப் 1 அமினோ ஆசிட் வித் அமினோ ஹைட்ரஜன் ஆஃப் 5th ரெசிடியூ. தென் கொஸ்டின் நம்பர் 32, ஆக்சிடேஷன் ஆஃப் எத்திலீன் கிளைகால் வித் பெர்அயோடிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர், ஸோ ஃபர்ஸ்ட் எத்திலீன் கிளைகாலை வந்து பெர்அயோடிக் ஆசிட்டோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்காது, இது திரும்ப டீகம்போஸ் ஆகி 2 மாலிகூல்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிகேட் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷனில் நடக்கும். ஸோ இந்த இக்குவேஷனை கிளியராக நீங்கள் எழுதிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33, an organic compound A C7H7NO on treatment with Br2 and KOH gives an amine B which gives carbylamine test. இந்த காம்பவுண்ட் பியை வந்து திரும்ப டைஅசோடைசேஷன் பண்ணும்போது காம்பவுண்ட் C கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சியை பேராக்ரிசாலோட சேர்த்து கப்ளிங் பண்ணும்போது காம்பவுண்ட் D கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் ABCD என்ன அதோட ரியாக்ஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்
காம்பவுண்ட் C7H7NO ஓட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா C6H5CONH2. ஸோ இதனுடைய நேம் என்ன அப்படின்னா பென்சமைட். ஸோ இந்த பென்சமைடை Br2 அண்ட் KOH ஓட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு காம்பவுண்ட் பி அதாவது அனிலின் கிடைக்கும். அனிலின் கூடவே KBr தென் K2CO3 தென் வாட்டர் இந்த மூணும் கிடைக்கும். தென் இந்த அனிலினை நாம் திரும்ப டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன் அதாவது NaNO2 2HCl ஓட நம்ம டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு கிடைக்கும். தென் இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு வந்து திரும்ப பேரா கிறிஸ்டலோட ட்ரீட் பண்ணும்போது அதாவது கப்ளிங் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணும்போது நமக்கு 2-phenylazo 4-மெத்தில்-ஃபீனால் கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் ஏ வந்து பென்சமைட், காம்பவுண்ட் பி வந்து அனிலின், காம்பவுண்ட் சி வந்து பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு, காம்பவுண்ட் டி வந்து 2-phenylazo 4-மெத்தில்-ஃபீனால். நெக்ஸ்ட் பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க்கில் ஏ பார்ட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் மான்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல். ஸோ இதுக்கு 3 கீ பாயிண்ட்ஸ் தான். அந்த 3 கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே இந்த கொஸ்டினை ஈஸியாக எழுத முடியும். ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மான்ஸ் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிக்கல் கூட நம்ம 4 மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடை ட்ரீட் பண்ணும்போது நிக்கல் டெட்ரா கார்போனைல் கிடைக்கும். ஸோ இது வந்து எந்த டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா 350 கெல்வின். தென் நமக்கு கிடைச்ச நிக்கல் டெட்ரா கார்போனைல திரும்ப 460 கெல்வினுக்கு நாம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு பியூரான நிக்கலும் 4 மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடும் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கீ பாயிண்ட்ஸ் இந்த 2 ஈக்குவேஷனும் எழுதி இந்த டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸும் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். தென் செகண்ட் பார்ட் கிவ் த யூசஸ் ஆஃப் காப்பர், அதாவது காப்பருடைய யூசஸ் எழுதணும். காப்பர் வந்து காயின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆர்னமெண்ட்ஸில் கோல்டு அண்ட் அதர் மெட்டலோட கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் ஒயர்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் வாட்டர் பைப்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் தென் அதர் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் காப்பர் வந்து ஒரு அலாயாக யூஸ் பண்ணுறாங்க. தென் பி பார்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிரைவ் நான்ஸ் இக்குவேஷன். ஸோ நான்ஸ் இக்குவேஷனை டிரைவ் பண்ணணும். ஸோ இதுக்கான கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் நாம் எழுதுவோம். x into a plus y into b equilibrium gives L into C plus M into D. தென் ரியாக்ஷன் கோஷியன்ட் எழுதுவோம். தென் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும், டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் பிளஸ் RT இன்டூ LNQ. தென் டெல்டா ஜியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும், அதாவது மைனஸ் NFE. தென் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் E cell equal to E naught cell minus 0.0591 by N into log of concentration of C to the power L into concentration of D to the power M divided by concentration of A to the power X into concentration of B to the power Y அப்படின்னு கிடைக்கும். Then first question second part 2 difference between DNA and RNA கேட்டிருக்காங்க. ஸோ DNA and RNA க்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் எதெல்லாம் எழுதலாம் அப்படின்னா DNA அப்படின்னா டிஆக்சிரிபோஸ் சுகர் எழுதுவோம். தென் RNA அப்படின்னா ரிபோஸ் சுகர்னு எழுதலாம். தென் டிஎன்ஏல வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகூல் இருக்கும், RNA பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டாண்ட் மாலிகூல் தான். தென் டிஎன்ஏவோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும், RNA வந்து ஷார்ட் லிவ். தென் டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகும், RNA வந்து ரெப்ளிகேட் ஆகாது. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதுனா போதும். தென் 35th கொஸ்டின் ஏ பார்ட் டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா. ஸோ இந்த ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இக்குவேஷன் எழுதுவோம், அதாவது CH3COOH on equilibrium gives H plus CH3COO minus. ஸோ இது எழுதுவோம். தென் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதுவோம், K வேல்யூ எழுதுவோம். தென் டேபிளர் காலம் போட்டுட்டு ஸோ அதில் கண்டுபிடிச்ச வேல்யூஸை வந்து இந்த இக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு KA ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் C பை 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். தென் அதுலேருந்து நம்ம ஆல்ஃபா வேல்யூ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA பை C அப்படின்னு கிடைக்கும். தென் செகண்ட் கொஸ்டின் ரைட் ஏ நோட் ஆன் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். ஸோ எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸோட டெஃபினிஷன் தெரியணும். மூமெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் இஸ் கால்ட் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். தென் அதுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த பிக்சரை எடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போதும். தென் 35th கொஸ்டின் பி பார்ட் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன்னா என்ன, அதனுடைய எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லேந்தனைடு கான்ட்ராக்ஷன்னா என்னன்னு தெரியணும். ஸோ லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அப்படியே வந்து 4F சீரீஸில் மூவ் ஆகி வரும்போது அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியா ஆஃப் லேந்தனைடு வந்து
டிக்ரீஸ் ஆகும் வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர். ஸோ இதை தான் நம்ம வந்து லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிசிட்டியில் டிஃபரன்ஸ் வரும். தென் சிமிலாரிட்டிஸ் அமங் லேந்தனைட். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினா போதும். தென் 36th கொஸ்டின் ஏ பார்ட், ரைட் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னஸ் தியரி. ஸோ வெர்னஸ் தியரியோட பாஸ்டுலேட்ஸ் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் எக்ஸிபிட் டூ டைப் ஆஃப் வேலன்சிஸ். ஒன்று வந்து பிரைமரி வேலன்சி, இன்னொன்று வந்து செகண்டரி வேலன்சி. ஸோ பிரைமரி வேலன்சி வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து டினோட் பண்ணும். செகண்டரி வேலன்சி வந்து கோஆர்டினேஷன் நம்பரை டினோட் பண்ணும். பிரைமரி வேலன்சி வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவாக இருக்கும் இன் ஆல் கேசஸ். சர்டன் கேசஸில் மட்டும் அது ஜீரோவாக இருக்கலாம். அதை வந்து நெகட்டிவ் அயான்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். செகண்டரி வேலன்சியை வந்து நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகூல் அல்லது பாசிட்டிவ் அயான்ஸை யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். தென் ரெண்டு ஸ்பியர் இருக்குது. அதில் வந்து அவுட்டர் ஸ்பியரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் ஸ்பியரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் எழுதிட்டா போதும். த நெக்ஸ்ட் கொஸ்டின், பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பாடி சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணணும். பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்லுக்கான டயக்ராம் ரொம்ப முக்கியம். தென் அதுலேருந்து நீங்கள் ஏஜி ஃபைன் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஏஜி ஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஏஜி கிடைக்கிற வேல்யூலேருந்து ஆர் வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. தென் ஆர்லேருந்து நீங்கள் வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 4/3 πr3. ஸோ இதில் நீங்கள் ரேடியஸ் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா வால்யூமோட வேல்யூ √3/16 × πa³ கிடைக்கும். தென் நீங்கள் இதை வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷனுக்குள்ள ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 68% கிடைக்கும். ஸோ 68% தான் இதோட பேக்கிங் எஃபிஷியன்சி. இதே நேரத்தில் கொஸ்டினில் வந்து வேக்கன்ட் ஸ்பேஸ் கேட்டாங்க அப்படின்னா வேக்கன்ட் ஸ்பேஸ்க்கான ஃபார்முலா வேக்கன்ட் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 100 - பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 32% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே கொஸ்டினில் வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் மட்டும் கேட்டிருக்கனால நீங்கள் 68% சொல்லி முடிச்சிட்டா போதும். தென் கொஸ்டின் நம்பர் 37ல ஏ பார்ட், டிரைவ் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரேட்டோட ஃபார்முலா எழுதுவோம். ரேட் ஈக்குவல் டு K × கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A⁴ ஸோ A⁴ எதனால கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் இதில் வந்து நாம ரேட்டோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரேட் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா -dA/dt. தென் இதில் திரும்ப நாம வந்து சேம் டைம்ஸை ஒரே சைடு எடுத்துட்டு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் K ஈக்குவல் டு 2.303/T log கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். தென் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்பிரின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்பிரினோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி எழுதுவோம் அப்படின்னா, பென்சீன் ரிங் போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கும். தென் இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன், ஒரு கார்பன், ஆக்சிஜன், தென் CH3. ஸோ இதை நம்ம காமனாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 37B, ரைட் ஷார்ட் நோட் ஆன் தி ஃபாலோவிங் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கப்ரியல் தாலிமேட் சிந்தசிஸ், ஷார்டன் பவுமன் ரியாக்ஷன், தென் கார்பிலமின் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் கப்ரியல் தாலிமேட் சிந்தசிஸ் ரியாக்ஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் தாலிமேட் எடுத்துப்போம். இந்த தாலிமேட்டை ஆல்கஹாலிக் KOH நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு பொட்டாசியம் தாலிமேட் கிடைக்கும். தென் இதை வந்து நாம ஒரு அல்கைல் ஹேலைடோட SN2 ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணும்போது நமக்கு N அல்கைல் தாலிமேட் கிடைக்கும். தென் ஃபைனலாக அக்வஸ் KOH நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு பொட்டாசியம் தாலேட் கிடைக்கும். தென் ஷார்டன் பவுமன் ரியாக்ஷன். ஸோ ஷார்டன் பவுமன் ரியாக்ஷனுக்கு 2 ரியாக்ஷன் சொல்லலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதிட்டா போதும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபீனால அசிட்டைல் குளோரைடோட ட்ரீட் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பிரிடின் இட் வில் கிவ் ஃபினைல் எத்தனோயேட் ப்ளஸ் HCl. ஸோ இன்னொரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஃபீனால பென்சாயில் குளோரைடோட இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பிரிடின் it will give phenyl benzoate and hydrochloric acid. ஸோ இந்த 2 ரியாக்ஷனில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நீங்கள் எழுதிட்டா போதும். தென் கார்பிலமின் ரியாக்ஷன். ஸோ கார்பிலமின் ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா எத்திலமின் குளோரோஃபார்மோட ரியாக்ட் பண்ணி இந்த பிரசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இட் வில் கிவ் எத்தில் ஐசோசயனைட் அண்ட் பொட்டாசியம் குளோரைட் தென் வாட்டர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், cinnamic acid from benzaldehyde, then acetic anhydride from acetic acid, then benzoic acid from toluene எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் cinnamic acid from benzaldehyde. ஸோ benzaldehyde அசிட்டிக் அன்ஹைட்ரைடோட in the presence of CH3COO Na நாம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு cinnamic acid கிடைக்கும்.
தென் அசிட்டிக் அன்ஹைட்ரைடை அசிட்டிக் ஆசிட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட்டை P2O5ஓட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு அசிட்டிக் அன்ஹைட்ரைட் கிடைக்கும். தென் பென்சாயிக் ஆசிட்டை டொலின்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா டொலினை நாம் ஆக்சிடைஸ் பண்ணும்போது, அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் KMnO4 நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். தென் 38th கொஸ்டின் பி பார்ட், லூகாஸ் டெஸ்ட் மூலமா எப்படி 3 டைப் ஆஃப் ஆல்கஹால்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால் எடுத்து அதை நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அன்ஹைட்ரஸ் சிங்க் குளோரைட் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நோ ரியாக்ஷன் கிடைக்கும். ஸோ பிரைமரி ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட்டில் வந்து நோ ரியாக்ஷன் தான் கிடைக்கும். தென் செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் சிங்க் குளோரைட் நாம ட்ரீட் பண்ணும்போது ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி கிடைக்கும். ஸோ ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி கிடைச்சது அப்படின்னா அது ஒரு செகண்டரி ஆல்கஹால். தென் டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்து நம்ம அதை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் சிங்க் குளோரைட் நாம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக டர்பிடிட்டி கிடைக்கும். ஸோ இமீடியட்டாக டர்பிடிட்டி அப்பியர் ஆச்சு அப்படின்னா அது ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரொமோட்டர்னா என்னன்னு கேட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதை தான் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிப்போம். N2 + 3H2 gives 2NH3. ஸோ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அயன் கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாலிப்டினத்தை ப்ரொமோட்டராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாலிப்டினம் தான் ப்ரொமோட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான செட் 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக எடுத்துக்கிட்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமை நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.